ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. அதில் ஒரு சில ரிப்பீட்டட் கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் என்ன மாதிரி கொஷின்லாம் கேட்டிருக்காங்கன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 3 days ஆச்சு, ஒரு சிம்டம்ஸ் கூட எனக்கு இல்லை, இதனால் எனக்கு ஐவிஎஃப் ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆஃப்டர் ஐவிஎஃப் எனக்கு 7 days ஆகுது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ப்ரெஸ் பெயின் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கு நம்மளோட வயிறு பகுதியில் குத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறதுனால எனக்கு ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் இல்லை, அதுவும் 3 நாள் தான் ஆகுது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, 3 நாள்லேயே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த சிம்டமும் தெரில அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா 1 week ஆகிடுச்சு, எனக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது, இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் எனக்கு ஐவிஎஃப் ஃபெயிலரா அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா சேம் பாடி கிடையாது. எல்லா பேஷண்ட்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு சிலருக்கு சிம்டம்ஸ் இருக்கும் ஆஃப்டர் ஐவிஎஃப், ஒரு சிலருக்கு எந்த ஒரு சிம்டமும் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமன். சில பேருக்கு ஐவிஎஃப் பண்ணி கொஞ்சம் டயர்டாக இருக்கலாம், மேபி ஒரு 10 daysக்கு அப்புறம் வாமிட்டிங் வரலாம், நாசியா வரலாம், பேக் பெயின் வரலாம், ஷோல்டர் பெயின் வரலாம், வயிறு பகுதியில் அடிக்கடிக்கு குத்துற மாதிரியோ இல்லை லைட்டாக வயிறு வலிக்கிற மாதிரியோ, ப்ரெஸ் பெயின் இருக்கிறதோ, இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். சில பேருக்கு சுத்தமாக எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லாமல் இருக்கலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா காமன் தான். நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு கொஷின் வரும். இந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் பயமாக இருக்குது, சிம்டம்ஸ் இல்லைனாலும் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் பயப்படுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 14 days தான். அந்த 14 daysக்கு அப்புறம் நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ ஆஃப்டர் ஐவிஎஃப் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி நீங்கள் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் நீங்கள் கொஞ்சம் காமன் கூலாக இருந்தீங்க அப்படின்னாலே ரிசல்ட் நல்லா வரும். இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன் நான் டைமிங் மிஸ் பண்ணிட்டேன். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இன்றைக்கி எடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷனை மறந்தே போயிட்டேன், இதனால் எதனா பேபிக்கு அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களோட எல்லா இன்ஜெக்ஷன் டேப்லெட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு அலாரம் வச்சுருங்க. அந்த டைமுக்கு என்ன டேப்லெட் எடுக்கணும் நீங்கள் அலாரமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேப்லெட்டை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இன்ஜெக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், அலாரம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் இந்த இன்ஜெக்ஷனை எடுத்துக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை கொஞ்சம் டைம் டிலே ஆகிடுச்சு, ஒரு 10 minutes 30 minutes டிலே ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷனை எடுத்துக்கோங்க. இல்லை அன்றைக்கி எடுக்க வேண்டிய இன்ஜெக்ஷனை நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி உங்கள் டாக்டர் ஆர் நர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை படி ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு Day 3 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு சிஸ்டரும் கேட்டிருந்தாங்க, எனக்கு Day 5 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த Day 3 எம்ப்ரியோவும் Day 5 எம்ப்ரியோவும் எத்தனை நாளில் இம்ப்ளான்டேஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ Day 3 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 2 to 5 daysல அந்த எம்ப்ரியோ இம்ப்ளான்டேஷன் நடந்துடும். இதுவே Day 5 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 or 3 daysல பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் நடந்துடும்.
சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு வந்து 35 ஏஜ் ஆகுது. எனக்கு வந்து எம்ப்ரியோஸ் வந்து கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஒரு 5 to 6 தான் வந்து கிடச்சிருக்கு. இதை வச்சு என்னால் வந்து ஐவிஎஃப் வந்து சக்ஸஸ் கிடச்சி எனக்கு பேபி வந்து ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எந்த ஏஜ் இருந்தாலுமே சரி, இப்போ ஒரு 30ல் இருக்கீங்க அப்படின்னா, அப்போது உங்களுக்கு என்ன எக்கு கிடைக்கிது, ஒரு 10லேருந்து ஒரு 15 எக்கு கிடைக்கிது அப்படின்னா, 35 வயசு வரும்போது ஒரு 5 to 8 எக்ஸ் கிடைக்கிது அப்படின்னா, அந்த எக்கு வந்து எவ்வளோ வந்து குவான்டிட்டி கிடைக்கிது அப்படின்றத விட எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது முக்கியம். அந்த குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எம்ப்ரியோ கிடைச்சாலும் அது நல்ல குவாலிட்டியில் இருக்குன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் டாக்டர் வந்து உங்கள் ஏஜு, உங்களோட ஏஎம்ஹெச் இதெல்லாம் வச்சு ஒரு ப்ரோட்டோகால் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எத்தனை எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்றதும் உங்கள் டாக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு 5 எம்ப்ரியோ இருக்குது, 5 எம்ப்ரியோவில் 5 எம்ப்ரியோமே நல்ல குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னா அதை 2 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் வந்து கிடைக்கும். உங்களோட எண்டோமெட்ரியமும் நல்லா இருக்கணும். ஸோ அதனால் வந்து எக்கு வந்து கம்மியாக தானே கிடச்சிருக்கு, அதனால் எனக்கு ஐவிஎஃப் சக்ஸஸ் ஆகாமல் போயிடுமோன்ற பயம்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு 5 எக்கு கிடைச்சாலும் அது குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு ஒரு 9th டே 10th டே 14th டே போல் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்குது, இது என்னது அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னா என்ன அப்படின்றதே தெரியல. இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் பிங்க் கலரில் இல்லைனா வந்து ரெட் கலரில் உங்களுக்கு வந்து வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 1 or 2 days தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது ஒரே ஒரு ட்ராப் வந்து உங்களுக்கு ஆகும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அந்த ப்ளீடிங்குமே நீங்கள் வந்து பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் டேவும் வந்து சில டைமில் வந்து 1 or 2 ட்ராப் வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதோட எனக்கு எந்த ஒரு ப்ளீடிங்குமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். அது 1 or 2 ட்ராப் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஆனால் உங்களுக்கு ப்ளீடிங் கொஞ்சம் நிறையவே ஆகுது சிஸ்டர், எனக்கு வந்து ஒரு கண்டினியூஸாக 3 டேஸாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லணும். ஏன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது 1 or 2 டேஸ் தான் இருக்கும். அதுவும் ஒரு ட்ராப், அவ்வளோதான். 1 ட்ராப் 2 ட்ராப் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் உங்களுக்கு ப்ளீடிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்குன்னா அது வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐவிஎஃப்பில் வந்து ஃபுட் கண்ட்ரோல் வந்து தேவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு டயபெட்டிஸ், தைராய்டு, பிபி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து கண்ட்ரோலாக தான் எடுத்துக்கணும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஐவிஎஃப்பில் வந்து ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஜங்க் ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு, ஃப்ரை பண்ண ஃபுட்டு, அவுட் சைட் ஃபுட் இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே வந்து செஞ்சு கொடுக்குற ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க. மெயினாக வந்து ப்ரோட்டீன் நல்லா எடுத்துக்கோங்க. அயன் அண்ட் கால்சியம் இருக்க ஃபுட்டு வந்து நிறைய எடுத்துக்கோங்க. நல்ல கீரைகள் வந்து எடுத்துக்கோங்க, முட்டை எடுத்துக்கோங்க, நிறைய காய்கறிகள், ப்ரோட்டீன் ஃபுட் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஐவிஎஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டயட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஐவிஎஃப் டயட் சார்ட், வெயிட் லாஸ்க்கு டயட் சார்ட், தைராய்டுக்கு, டயபெட்டிஸ்க்கு இதுக்கெல்லாம் கேட்குறீங்க. வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நம்ம டயட் சார்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.